சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் தெய்வீக காதல் என்ற புத்தகத்தின் வெளியீட்டு விழா நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் நடிகர் திரு ரஜினிகாந்த் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சொல்லி தாசர பதர்கள் புரந்தரதாசர் எங்க அண்ணா பாடுவார். அதுல ಮಾನವ ಜನ್ಮ ದೊಡ್ಡದೋ ಅದು ಹಾನಿ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಡಿ ಉಚ್ಚಪ್ಪಗಳಿರ அப்படின்னு. அதாவது மனுஷ ஜென்மம் ரொம்ப பெருசு, அது வேஸ்ட் பண்ணிக்காதீங்க, பாழாக்காதீங்க பைத்தியக்காரங்களா அப்படின்னு சொல்லி அந்த தாசர் பாடுவார். மனுஷ ஜென்மம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். எத்தனையோ ஜென்மங்களை தாண்டி ஆயிரம் ஜென்மங்களை ஜந்து கிருமிங்க என்னென்னமோ ஜென்மங்களை தாண்டி மனுஷ ஜென்மம் அடைகிறோம். அது அடைஞ்ச பிறகு இந்த சம்சாரத்திலேயே மூழ்கி பணம் காசு பப்பம் கொண்டாட்டி புள்ள அது இது கூட்டாருங்க உறங்குறங்க பணம் புகழ் சுகம் சந்தோஷம் அப்படின்னு அதுலேயே முழுகி சாகாம நான் யார், எங்கிருந்து வந்தேன், இறந்த பிறகு எங்கே போறேன், அந்த கடவுள் யார், நான் அந்த ஆத்மானா என்ன அப்படிங்கிற கேள்வி வர்றதே ரொம்ப அபூர்வம். அந்த மாதிரி கேள்வி வந்த பிறகு அதுக்கு விடை கொடுக்கிறதுக்கு குரு கிடைக்கிறது அதை விட அபூர்வம். குரு கிடைச்ச பிறகு அவருடைய அருள் கிடைச்சி அவருடைய போதனை கிடைக்கிறது அதை விட அபூர்வம். இது நானும் கிடைச்ச பிறகு அது வேஸ்ட் பண்ணிக்கிட்டா உங்க விட பைத்தியக்காரங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது நாளும் கிடைச்சிருக்கு, தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். நான் ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். இதை ஆண்டவன் கொடுத்த பிச்சை, என்னுடைய பிராரப்தம், போன ஜென்மங்களெல்லாம் நான் செஞ்ச புண்ணியம். நான் ஒரு சினிமா ஆர்டிஸ்ட், ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்னு சொல்றதை விட ஒரு ஆன்மீகவாதி அப்படிங்க சொல்றதுலயே நான் பெருமைப்படுறேன். இந்த பணம் பேரு புகழ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சு இது வேணுமா இல்லை ஆன்மீகம் வேணுமான்னு சொன்னா நான் ஆன்மீகம் தான் நாடிப்போம். இதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா ஆன்மீகத்துக்கு அவ்வளோ பவர். ஏன்னா நான் பவரை கொஞ்சம் விரும்புறேன். தப்பா நடக்க வேண்டாம். நான் ஒரு ராஜா இருந்தான். ராஜா அவனுக்கு ஒரு மந்திரி இருந்தான். அவனுக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி ஒரு அதிபுத்திசாலி, ரொம்ப நல்ல மந்திரி. அவர் இல்லாமல் ராஜா இருக்கவே முடியாது. ஸோ அந்த மந்திரிக்கு அந்த ராஜா சகல சௌகரியமும் பண்ணி கொடுத்துருந்தாரு. அவருக்கு ஈக்குவலா சகல சௌகரியமும் பண்ணி கொடுத்து அவர் அந்த ஸ்தானத்தில் வச்சிருந்தாங்க. ஒரு பர்டிகுலர் டைம் திசிக்கான பிறகு அந்த மந்திரி சொன்னாங்க, ராஜா என்னை விடை கொடுங்க, எனக்கு இது போதும், நான் போகணும். எங்கே போறீங்க? இல்லை நான் எங்கேயோ நான் இமயமலை போகிறேன், நான் நிம்மதி தேடி போகிறேன். இவனுக்கு என்ன வேணும்? நிம்மதிக்கு பணம் இல்லையா, புகழ் இல்லையா, இப்போ ஐஸ்வர்யம் இல்லையா, வஜ்ரம் என்ன இருக்க சொல்ல? இல்லை நான் வேற நாடி போகிறேன், என்னை விட்டுடுங்க. சரி, அவர் ரொம்ப சொல்ல முடியல. சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி மனசு இல்லைன்னு சொன்னால் கூட அவர் விட்டுட்டார். அவர் எங்கேயோ உட்காந்தா இமயமலை எல்லாம் போயிட்டு அவர் ரொம்ப மிஸ் பண்ணாரு ராஜா. ஒரு 3-4 வருஷம் கழிச்சு அந்த மந்திரி அந்த ஊருக்கு வந்தாரு, அந்த நாட்டுக்கு. சன்னியாசியா வந்திருக்காரு. ஊர் வெளியே ஒரு குடிசை போட்டு அங்கே தங்கியிருக்காரு. அவர் அரண்மனைக்கெல்லாம் வர மாட்டாரு. அவர் ராஜா கேள்விப்பட்டார். சார் அவரே போனோம். ராஜா அந்த சன்னியாசி கிட்ட போனார். அந்த மந்திரி வழியா ஒரு சின்ன குடிசை, ஒரு தரையில ஒரு பாய், ஒரு சின்ன சொம்பு தண்ணி, ஒரு சின்ன தட்டு, அவ்வளவுதான். ராஜா நின்னாரு. இங்க நின்று எப்படி இருக்க? நல்லா இருக்க? இல்லை என்ன இது, அது எல்லாத்தையும் விட்டு இவ்வளோ பண்ணி இவ்வளோ போயிருக்கியா நீ? இப்போ நீ என்ன சாதிச்சுட்ட? இவ்வளோ கஷ்டப்படுறிய, என்ன சாதிச்சேன்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, ராஜா அப்போ எல்லாம் நீங்க உக்காந்துருப்பீங்க, நான் நின்றுட்டு இருப்பேன். இப்போ நான் உக்காந்துருக்கேன், நீங்க நின்றுட்டு இருக்கீங்க. அதான் அந்த ஆன்மீகத்தோட பவர். நான் இதுதான் சொன்னேன். இந்த ஆன்மீகத்தில் போகும்போது கூட என்னுடைய ரசிகர்களுக்கும் சில மக்களுக்கும் ஒரு டவுட் இருக்கு.
இந்த ரஜினிகாந்த் என்ன இது ரொம்ப குழப்புறாங்க அப்படின்னு சொல்லி அவಳು குழம்பிக்கிட்டு நம்மளை குழப்புறாங்க. ஒரு வாட்டி ராகவேந்திர சுவாமி ஒருத்தர் சொல்லுவாங்க, இன்னொரு வாட்டி பார்த்தா ரமண மகரிஷின்னு சொல்றாங்க, இன்னொரு வாட்டி பார்த்தா தயானந்த சரஸ்வதின்னு சொல்றாங்க, சச்சிதானந்தர் சொல்றாங்க, ஸோ திடீர்னு யாரும் சுவாமி ராமான்னு சொல்றாங்க, திடீர்னு பார்த்தா பரமஹம்ச யோகானந்தா பாபாஜின்னு சொல்றாங்க. அவருக்கு என்ன ஒரு நிலையை அவர் நிற்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கு. சரி, குருக்கள் இந்த குருக்கு இந்த சிஷ்யன்னு சொல்லி ஆல்ரெடி எழுதப்பட்டிருக்கும். பட் அந்த பாதை ஆன்மீக பாதையில் இது ஒரு குருக்கள் இந்த ஆன்மீக இது ஒரு நெட்வொர்க். இந்த குரு இந்த சிஷ்யனுக்கு தான் அப்படின்னு சொல்லி அது சிஷ்ய ரெடியானாதான் குருவே தோணுவான். எனக்கு முதல் குரு என் ஆன்மீக பாதையில் என்னுடைய அண்ணா சத்யநாராயண ராவ் காயக்வாட். அவர் தான் என்ன ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தி எங்கே ஒரு கதா காலட்சேபம் நடந்தாலும், எங்கே பஜனை நடந்தாலும், எங்கே தெய்வீக காரியங்கள் நடந்தாலும் என்னை சின்ன வயசுலேயே கையை கொடுத்து கூட்டிகிட்டு போவாங்க. என்னை ராமகிருஷ்ண ஆசிரமத்தில் சேர்த்ததே அவர் தான். ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்னுடைய 2வது குரு. அந்த ராமகிருஷ்ண ஆசிரமத்தில் நான் ஒழுக்கத்தை கற்றுக்கிட்டேன். நம்ம சம்பிரதாயம், பாரம்பரியம், ரிஷிகள், வேதங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ராகவேந்திரர் அவர்கிட்ட நான் பக்தியை கற்றுக்கிட்டேன், ரிச்சுவல்ஸ் சடங்குகளை கற்றுக்கிட்டேன், ஸ்லோகங்களை கற்றுக்கிட்டேன். ரமண மகரிஷி அவர்கிட்ட நான் யார் அப்படிங்கிற உள்ளுக்குள்ள நம்மளே தேடுதல் பண்ணுறது, நமக்குள்ளேயே நம்ம போய் நான் யாருங்கிற கேள்வி கேட்டுக்கிறது, அதை ரமண மகரிஷி கிட்ட கற்றுக்கிட்டேன். தயானந்த சரஸ்வதி அவங்ககிட்ட சில சமூக பிரச்சனைகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். சில சமூக பிரச்சனைகள், சில வேதம் உபனிஷத்துல சில நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். சச்சிதானந்தர் அவர் தான் உடம்பு இருக்கும்போதே எனக்கு குரு, எனக்கு மந்திரோபதேசம் பண்ண குரு சச்சிதானந்தர். அதுக்கப்புறம் கூட என்னுடைய தேடல் இருந்துகிட்டே இருந்தது. 1978 நான் ஆக்டர் ஆன பிறகு நான் ஏர்போர்ட்டில் போகும்போதெல்லாம் அந்த புக் ஸ்டாலில் ஒரு புக் இருக்கும். அதில் ஒரு சுவாமிஜியோட ஃபோட்டோ இருக்கும். இஸ் ஆட்டோபயோகிராஃபி யோகின்னு சொல்லி. எனக்கு இந்த சுவாமி பொண்ணா ஆனா அப்படிங்கிறதே எனக்கு டவுட். புக்கு வாங்க மாட்டேன், பட் அது கண்ணு மட்டும் அது என்ன பார்க்குற மாதிரி இருக்கும். இது பொண்ணா ஆனா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு வாட்டி இந்த புக்கு நான் வாங்கிட்டேன். சரி, வாங்கி வச்சு பார்த்து அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது புரியறதுக்கு. அது இங்கிலீஷெல்லாம் நமக்கு சரியாக தெரியாது இது சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நான் வச்சுட்டேன். ஒரு 20 வருஷம் 22 வருஷம் அந்த புக்கு என்னுடைய லைப்ரரியிலே இருந்தது. அது நான் படிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் படையப்பா படத்தெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சரி இனிமேல் படம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வெறுத்து போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது சச்சிதானந்தர் நீ ஆசிரமம் ஒரிஜினல் அமெரிக்காவில் ஆசிரமத்துக்கு நீ வான்னு சொல்லி என்னை கூப்பிட்டு ஒரு 25 days 30 days அங்கே இருன்னு சொல்லி அவர் கூடவே என்னை இங்கே வச்சுக்கிட்டார். அப்போது அந்த புக்கை நான் கொண்டு போயிருந்தேன். அது எனக்கே தெரியாமல் அந்த புக்கை நான் எடுத்து வச்சது எனக்கே தெரியாது. அங்கே பார்த்தா அந்த புக்கு இருக்கு, வேறு வேலை கிடையாது, ரொம்ப குளிர் வேலை. அங்கே நான் புக்குன்னு படிக்க ஆரம்பித்தேன். 2008 2009 அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கும்போது ஒரு 30-40 pages அவ்வளோ சரியாக ஈடுபடல. அதுக்கப்புறம் போக போக அந்த புக்கு கீழே வைக்கிறதுக்கு எனக்கு மனசே வரலை. அண்ட் மகாவதார பாபாஜியோட அந்த சாப்டர்ஸ் ஒரு 45-50 pages வரும்போது நான் ஒரு மெஸ்மரைஸ் ஆயிடுச்சு. எனக்கு அது என்னமோ எனக்குள்ளேயே என்னமோ ஆயிடுச்சு. கம்ப்ளீட் அந்த புக்கு ரொம்ப எனக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அந்த புக்கு. ஸோ அதுக்கப்புறம் சுவாமிஜி எனக்கு மந்திரோபதேசம் பண்ணார். நான் ஆக்டிங் பண்ண வேண்டாம் எதுக்கு அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் ஆக்டிங் டெஸ்டிங் பண்ணுறது உங்கள் உங்களை மாதிரி ஒரு ஆக்ட்ரஸுங்க இந்த மீடியா சினிமா மீடியா ஒரு பவர்ஃபுல் மீடியா. நம்ம மாதிரி 100-1000 சுவாமிகள் சொல்லாதது நீங்கள் சினிமாவில் சொன்னால் அது போய் சேரும். ஸோ நீங்கள் ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் நீங்கள் நீங்கள் படத்தில் நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன பிறகு நான் மட்டும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பெங்களூர்லேருந்து என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது ஸோ காலையில் இது மகாவதார அந்த புக்கை எடுத்துக்கிட்டு மறுபடியும் நான் படிச்சுட்டு இருக்கேன். 2 வாட்டி படிக்கிறேன், 3 வாட்டி படிக்கிறேன். ஆட்டோபயோகிராஃபி யோகி புக்கு. அதில் ஒரு காலையில் ஒரு 9:30 9:45 அந்த மகாவதார பாபாஜி ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ வரும்போது பார்த்தா அந்த ஃபோட்டோலேருந்து ஒரு லைட் ஸ்பார்க் என்னை நோக்கி வர்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங், நாட் விஷுவலி, எனக்குள்ள ஒரு உணர்வு. அந்த லைட்டு எனக்கிட்ட வர்ற மாதிரி அந்த பாபாஜி ஃபோட்டோவில் இருந்து
வந்துட்டு உள்ளுக்குள்ளே மனசு சொல்றது படுத்துக்கோ, லே டவுன் அப்படின்னு சொல்லி ஒரு உள்ளுக்குள்ளே மனசு சொல்றது. எனக்கு வந்து இது ஹாலுசினேஷனா, நானே இது திங்க் பண்ணிக்கிறேனா, நானே ஏதாவது நானே திங்க் பண்ணிக்கிறேன் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி அப்படி புக்கை மறுபடியும் வச்சுட்டு மறுபடியும் பேப்பர் படிக்கிறேன், டிவி போடுறேன், மறுபடியும் அந்த புக்கை போய் பாரு, அது மனசு சொல்றது. மறுபடியும் போய் பார்த்தா மறுபடியும் அந்த லைட் ஸ்பாட் எனக்கு மேலே வர மாதிரி ஒரு உணர்வு. எனக்கு படுத்துக்கோ மறுபடியும் அதே மாதிரி. ஸோ என்னால் ரெசிஸ்ட் பண்ண முடியல. ஒரு 1 hour 1.5 hour அப்புறம் என்னால் ரெசிஸ்டே பண்ண முடியல. அங்கே கட்டில் இருந்து படுத்துட்டேன். படுத்த பிறகு தலைகாணி எடு அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரியே ஒரு உள்ளுக்குள்ளே மனசு சொல்றது, தலைகாணி எடுத்தாச்சு. பெட்ஷீட் காலில் பட்டு இருக்கு, பெட்ஷீட்டு பெட்ஷீட் எடுத்தாச்சு. கை வந்து இந்த கை வந்து இப்படி வச்சுக்கணும், பாம்ஸில் விரிச்சு வச்சுக்கணும், உடம்புல டச் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ளுக்குள்ளே மனசு சொல்கிற மாதிரியே அப்படியே கை அப்படியே படுத்துக்கும் போது ஒரு 35-40 seconds இருக்கும். அந்த லைட் ஸ்பார்க் வந்து என் உடம்புல போகிற மாதிரி எனக்கு ஃபீல். போயிட்டு உடம்பெல்லாம் வேர்த்து போச்சு. உடம்பெல்லாம் வேர்த்து போய் அதுக்கப்புறம் ஒரு வேர்த்து போயிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு சொல்லி எந்திரிச்சிட்டு ஓடி போய் அந்த புத்தகத்தை எடுத்து அந்த ஃபோட்டோ பார்த்து அந்த ஃபோட்டோவில் அந்த லைட் ஸ்பார்க் கிடையாது. இப்போ வரல. எனக்கு என்னடா இது, யார்கிட்டையும் சொல்லவும் முடியல, இது உண்மையா நிஜமா ஒன்றும் புரியல எனக்கு. அதுலேயே மைண்ட் ஓடிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே அன்னைக்கு மறுபடியும் போய் பார்த்தேன், மறுபடியும் லைட் வரல, ஸ்பார்க் வரல. இல்லை நாளைக்கு அதே டைமில் வரும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்து அதே வந்து 8:45 9 o'clock பார்த்தா ஸ்பார்க் வரவே இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு பாபா படம் ஸ்கிரிப்ட் அப்படியே என் மைண்டில் வருது. அப்படியே யாரோ சொல்ற மாதிரி கம்ப்ளீட்லி சீன் பை சீன் வந்து எனக்கு வந்து அந்த படத்தை இப்படியே எடுக்கணும் வித் டைட்டில், பாபா டைட்டில். இன்னும் ஒரு 15 days வேற வேலை இருந்தது அங்கே பெங்களூர், கர்நாடகா, மற்ற எங்கேயோ போகிறதா இருந்தது. அதெல்லாம் கேன்சல் பண்ணி உடனே வந்துட்டு சென்னை வந்து அந்த பாபா படத்தை நானே ப்ரொடியூஸ் பண்ணி நானே ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே சொல்லி அந்த படத்தை எடுத்தேன். ஸோ இது வந்து பாபாஜியோட மெசேஜ் எனக்கு கொடுத்தது. ஸோ அந்த படம் எடுத்த பிறகு வியாபார ரீதியாக அந்த படம் சரியா போகலன்னு சொன்ன உடனே இந்த படத்தினால வந்துட்டு மற்றவங்க லாபக்கூடாது, வியாபாரத்துக்காக எடுத்தது கிடையாது, அந்த விஷயத்தை போய் சேரணுங்கிறதுக்காக அது யார் லாஸ் அடைஞ்சாங்களோ அவங்களுக்கு அந்த பணத்தை நான் வந்து திருப்பி கொடுத்தேன். ஸோ அவங்களுடைய ஒரு நெட்வொர்க் தட் இஸ். அதுக்கப்புறம் அது எடுத்த பிறகு உங்களுக்கு தெரியும், அந்த பாபாஜி படம் திசிங் எடுத்த பிறகு எனக்கு வந்து கிரியா யோகா எனக்கு வந்து அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சது. கிரியா எனக்கு வந்து இனிஷியேட் பண்ணாங்க. அந்த கிரியா இனிஷியேஷன் ஆன பிறகு என்னுடைய லைஃபே எனக்கு ஒரு சேஞ்ச் ஆயிடுச்சு. அதாவது என்னுடைய குருக்கள் ஒரு சிலர் சொல்லணும்னு சொன்னால், என்னுடைய குரு சச்சிதானந்தர், என்னுடைய சத்குரு பரமஹம்ச யோகானந்தர், என்னுடைய பரமகுரு மகாவதார பாபாஜி, என்னுடைய பரமேஷ்டி குரு ஸ்ரீகிருஷ்ணா ஜீசஸ். திஸ் இஸ் த ஆர்டர். இந்த கிரியா யோகா அப்படிங்கிறது இது சாதாரணது இல்லை. இப்போ எல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், எத்தனை பேர் நம்ம வந்து கேட்காததே கிடையாது. எல்லாம் நல்லது செய்யணும், நல்லது பண்ணணும், எது கெட்டது எது நல்லது எல்லாமே நமக்கு தெரியும். பட் என்ன மெடிடேஷன் பண்ணால் கூட ஜஸ்ட் மெடிடேஷன்லேயே வந்துட்டு நீங்கள் உட்காந்து நீங்கள் ஓம் சொல்கிறதா எவ்வளோ திசிங் சொல்கிறது, அது எத்தனை பேர் என்ன மெடிடேஷன் சொல்லி அதுவும் கேட்குறாங்க. சரி, எல்லாத்துக்கும் ஒரு டெக்னிக் இருக்குது. இந்த டெக்னிக் வந்துட்டு இந்த இமயமலையில் போகிறதுனால பற்றி எல்லாம் வச்சுட்டு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அந்த இமயமலையில் வந்து நீங்கள் போகும்போது எத்தனையோ சீக்ரெட்ஸ், த டிவைன் சீக்ரெட்ஸ் இன்னும் அடங்கி கிடக்கு. இன்னும் வெளியே தெரியல, இன்னும் வெளியே வரல. அதெல்லாம் அது வந்து இந்த மாதிரி மகாவதார பாபாஜி அப்போ நினைச்சு இது வந்து கிரியாதி சிங்கங்கள் பெரிய பெரிய சித்தர்கள் யோகிகள் இமயமலையில வந்து செஞ்சுட்டு இருக்கிறது, கோயில செஞ்சுட்டு இருந்த அந்த ஒரு டெக்னிக் அதை ஈவன் ஜனங்க மத்தியிலையும் சர்வ சாதாரண சம்சாரிகளுக்கும் சாதாரண மனுஷங்களுக்கும் அது போய் சேரணுங்கிறதுக்காகவே மகாவதார பாபாஜி வந்து அது லஹரி மகர்ஷி ஒரு சம்சாரி, அவர்கிட்ட வந்துட்டு இதை போய் சொல்லிட்டு இது எல்லாருக்கும் போய் சேரணும்னு சொல்லி சொன்ன டெக்னிக், மெடிடேஷன் டெக்னிக். அது எப்படின்னு சொன்னால், இப்போ வந்து ஜஸ்ட் இப்போ ஒரு கேமரா ஆகட்டும், கேமரா இல்லை ஒரு டிவி ஆகட்டும், இல்லை டெலிஃபோன் ஆகட்டும், ஒரு செல்ஃபோனுக்கு ஆகட்டும், எத்தனை மெக்கானிசம் இருக்குது, எத்தனை மெக்கானிசம், அதுக்கு எத்தனை பேட்ரி, கரண்ட்டு, வயிறு, ஒரு ஜஸ்ட் ஒரு செல்ஃபோனுக்கு அவ்வளோ மெக்கானிசம் இருக்கும்போது
இந்த உடம்பு எப்பேற்பட்ட ஒரு மெக்கானிசமுங்க, எப்பேற்பட்ட ஒரு மெக்கானிசம். அப்போ இதுக்கு வந்து என்ன டெக்னிக்கல் விஷயங்கள் உள்ள இருக்கும். அவ்வளோ விஷயம் இருக்கும்போது அதுக்கு வந்து ஒரு கரண்ட், ஒரு பேட்டரி வேணும் இல்லை? அது எங்கே வருது? அது காஸ்மாஸ், டிவைன், அங்கிருந்து வருது. அது ரிசீவ் பண்றது எது? நம்ம உடம்புக்குள்ள வந்து ஏதோ இருக்கணும் ரிசீவ் பண்றதுக்கு. அது எங்க இருக்கு? நம்ம சக்கரங்கள், மூலாதாரா, சுவாதிஸ்தானா, மணிப்புரா, அநாதா, விசுத்தா, ஆக்ஞா, சஹசிராரா, குதிஷ்டா, அக்கல்ட் பவர் சென்டர்ஸ். அது எங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க? நம்ம ஸ்பைனல் கார்டு, முதுகெலும்புல அது வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஒன்று மண், தண்ணி, அக்னி, வாயு, சவுண்டு, ஆகாயம். இது வந்து அந்த காஸ்மிக் பவரோட லிங்க். அதை வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன் பண்ணணும். ஃபங்க்ஷன் ரொம்ப இதாகிட்டு இருக்கு. அது வந்து பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணணும். அப்போ சார்ஜ் பண்ணாதான் அந்த காஸ்மிக் பவரை வந்து அது இழுத்துக்கிட்டு அது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். அதான் கிரியா யோகா. அந்த கிரியா வந்து நம்ம மூச்சு தான் அந்த கரண்ட். வாயு வந்து வயர், அந்த வயரை வந்து நம்ம முதுகெலும்பு, அந்த வயர் அந்த சக்கராஸ், அதான் கிரியா. இது சாதாரண ஆட்டில். இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டா அது நம்ம ஆண்டு இப்போ சந்தோஷ், சுகம், எல்லாரும் கஷ்டப்படுறது, பாடுபடுறது எல்லாமே சந்தோஷத்துக்கு, மன நிம்மதிக்கு இல்லையா? அது வந்து கிடைச்சிடும். அதுக்கு முன்னால வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்கு. நீங்க வந்து ஏதாவது ஒரு விதை போடணும்னு சொன்னா அந்த பூமியை முதல்ல வந்து பதப்படுத்தணும். அது தண்ணி போட்டு பதப்படுத்தி களையெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அந்த பட்டியல் இதெல்லாம் போட்டு கரெக்ட் செஞ்ச பிறகுதான் நீங்க விதை போடணும். அப்போ நீங்க கிரியா வந்து உடனே வந்துட்டு பலன் கொடுக்காது. அதுக்குள்ளே வந்து இப்போ ஒரு விருந்தாளியை வந்து ஒரு வீட்டுக்கு நீங்க கூப்பிட்டால நீங்க வீடு என்ன பண்ணுவீங்க? அப்படியே வச்சிருப்பீங்க. அது எவ்வளோ க்ளீன் பண்ணி பார்த்து எல்லாத்தையும் எடுத்து டஸ்ட் எல்லாம் எடுத்து கரெக்டாக வந்து செட் பண்ணி ஒரு விருந்தாளி வர்றதுக்கே. ஸோ அப்பேற்பட்ட ஒரு கடவுள் விருந்தாளி உங்கள் நெஞ்சுக்குள்ளே வரணும்னா உங்கள் நெஞ்சை எவ்வளோ தூய்மையாக நீங்கள் வச்சுக்கணும். எவ்வளோ தூய்மையாக வச்சுக்கிட்டாதான் அது பலன் கிடைக்கும். அந்த ஆண்டு வந்து கிரியாவை ஒர்க் அவுட் ஆகும். இல்லைன்னா அது வந்து சாத்தியம் இல்லை. அது எப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே ஒரு வாட்டி திருதராஷ்டிரர் வந்து கிருஷ்ணனுக்கு சொல்றாரு, கிருஷ்ணா நீ வந்து அர்ஜுனனுக்கே எல்லா உபதேசம் பண்ணிட்டு இருக்க, நீ துரியோதனனுக்கும் வந்து என்னுடைய பையன் அவன் தான் வேற எடுத்தப்ப அவனுக்கும் நீ உபதேசம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணா சரின்னு சொல்லிட்டு துரியோதனன் கிட்டே வந்து உபதேசம்ல போவார். அப்போ துரியோதனா சொல்றான், இதை பாரு கண்ணா, எனக்கு எது நல்லதும் தெரியும், எது கெட்டதும் தெரியும், எது தர்மம் தெரியும், எது அதர்மம் தெரியும், எது செஞ்சா புண்ணியம் தெரியும், எது செஞ்சா கர்மம் தெரியும். ஆனால் செய்ய முடியல, நான் செய்ய மாட்டேன். அங்கே அர்ஜுனன் சொல்லி ஒருத்தர் இருக்கான், அவன் நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது, எது செய்யணும்னு தெரியாது, எது செய்யணும்னு தெரியாது, அவங்கிட்ட போய் நீ சொல்லு அப்படின்னு துரியோதனா. அர்ஜுனன் வந்து நிஜமா அவன் வந்து எல்லாமே சரண்டர் ஆயிட்டான். அவன் ஆத்மாவும் சுத்தியா இருந்தது. அதனால்தான் கிருஷ்ணா அந்த சொன்னது எல்லாமே அவருக்கு வந்து பகவத்கீதை அவர்கிட்ட சொன்னாங்க. ஸோ ஒரு விதத்துல நாம எல்லாரும் துரியோதனர்கள் தான். நமக்கு தெரியும் எது நல்லது செய்யணும், எது கெட்டது செய்யணும்னு சொல்லி, ஆனா செய்ய மாட்டோம். பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியும், பொய் சொல்லுவோம். அவன் மோசம் பண்ணக்கூடாதுன்னு தெரியும், மோசம் பண்ணுவோம். ஆசை பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம், ஆசைப்படுவோம். ஸோ துரியோதனங்களா இல்லாம நாம வந்து அர்ஜுனங்களா மாறினா நம்மளுடைய ஸ்டேட்டஸ நம்மளுடைய இதை கடவுளுக்கு தேடிச்சுன்னு போகலாம். யோகானந்தர் அந்த மாதிரி ஒரு மகான்கள் பிறக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம். அது ஆண்டவருடைய அருளால அவங்க பிறக்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது எல்லா திசையும் போயிட்டு போது ஒரு பெரிய செவரு, அந்த செவர் மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. சில பேர் தான் அந்த செவர் மேலே ஏற முடியும். அந்த செவர் மேலே ஏறிட்டு ஒரு ஏறுறாங்க, ஏறிட்டு அந்த பக்கம் பார்த்துட்டு ஓ மை காட் அப்படின்னு சொல்லி ஜம்ப் பண்ணிடுவாங்க. இன்னொருத்தர் ஏறுவான்,
ஏறிட்டு ஓ மை காட் வாட் இஸ் சீன் ஆஃப் டபால் குதிடுவாங்க. கீழே இருக்கிற என்னையா இது ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, எதுக்குற எல்லாம் அப்படியே குதிச்சிருவான். பார்த்தா மேலே போனா ஓ மை காட் வாட் இஸ் அப்படி குதிச்சிருவாங்க. இதுல ஒருத்தர் மேலே வந்தான். அது மேலே வந்துட்டு இது என்னென்ன இருக்கு, இப்படி இருக்கு, அங்க இது தெரியுது, அங்க குளம் இருக்கு, அங்க அரண்மனை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சயின்ஸ். எத்தனையோ சயின்ஸுங்க. சில சயின்ஸ் அவங்க ஆத்ம சாட்சாத்கார் ரியலைஸ் ஆன பிறகு வெளியே சொல்ல மாட்டாங்க, அப்படியே ஆண்டவனுடைய ஐக்கியமாயிடுவாங்க. சில பேர் அங்கே உட்காந்துட்டு இப்படி இப்படி இருக்கு, இப்படி இப்படி செய்யணும், இப்படி இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் கீழே இறங்கி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து உங்களையும் கூட்டிட்டு போய் மேலே போய் அந்த பக்கம் விடுவாங்க. அந்த கேட்டகரி தான் பரமஹம்ச யோகானந்தர். இந்த புக்கை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க. இது வரைக்கும் நான் ஏதாவது ஒரு விழாவுக்கு போயிட்டு அங்கே ஏதாவது ஒரு புத்தகம் நான் வெளியிட்டிருக்கேன் வழியே, ஒரு புத்தக வெளியீட்டு விழான்னு சொல்லி ஒரு புத்தகத்தை வெளியிட்டது இது வரைக்கும் நான் கிடையாது. இதுதான் என் வாழ்க்கையில முதல் புத்தகம். இந்த ஒரு ஆன்மீக புத்தகம். எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, ஒரு புத்தகத்தை எடுத்துட்டா அதுல நல்ல விஷயங்கள் இருந்தா அதை பென் எடுத்து நோட் பண்றது, பேஜ் எடுத்து நோட் பண்ணுறது. இந்த புத்தகம் எனக்கு ஜஸ்ட் ஒரு 10 days 15 days பிஃபோர் கொடுத்தாங்க. ஷூட்டிங் இருக்கும்போது டைம் இருந்தது. சரி பேனா எடுத்துட்டு பார்த்தேன், ஒரு பேஜில் பார்த்தேன், ஒரு பேஜில் 4-5 பாயிண்ட் இருந்தது, நல்ல பாயிண்ட்ஸு. இன்னொரு பேஜில் பார்த்தா இன்னொரு 7-8 பாயிண்ட் இருந்தது. இன்னொரு பேஜ் பார்த்தா எல்லாமே நல்லா இருக்கு. பார்த்தா எல்லா பேஜும் நோட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அப்படியே நான் வச்சுட்டேங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு புத்தகத்தை வெளியிடுறதுக்கு எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்த சுவாமிஜிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நான் சொன்ன மாதிரி இது சாதாரண விஷயம் இல்லை. அவ்வளோ பெரிய வாய்ப்பு உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. அதோடைய பயன் நீங்கள் அடையணும். அந்த ஆண்டவன், அந்த குருகளுடைய அனுகிரகம் உங்கள் மேலே எல்லாரும் இருக்கணும். நிம்மதியாக சந்தோஷமாக அந்த நீங்கள் ஆத்மாவை உணர்ந்து அந்த பரமாத்மாவோட இணையணும். அந்த தெய்வீக காதல் சுவாமிஜி மிக அழகாக பேசினார். அந்த தெய்வீக காதல், அந்த காதல் என்பது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு நடக்கிறது. அது உங்களுக்கும் ஆண்டவனுக்கும் நடக்கிறது. அதுங்க குருகளுக்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் தியானம் பண்ணும்போது உங்களுக்குன்னு சில விஷன்ஸுங்க வரும், சில எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அது யாருக்கிட்டே சொல்ல வேண்டாம், நீங்கள் குருக்கிட்டே சொல்ல வேண்டாம், உங்கள்கிட்டயே வச்சுக்கிட்டு அது நீங்கள் அனுபவிங்க, நீங்கள் ரசிங்க. அது போக போக செய்ய செய்ய அழுக்காம திகட்டாம அதோடைய ஆனந்தத்தை நீங்கள் அடைவீங்க. அந்த பாபாஜி, அந்த எல்லா குருகளுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்கணும். நன்றி, வணக்கம்.